ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தீபாவளி அன்றைக்கி காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மட்டன் குழம்பு தாங்க நாங்கள் ஊற்றி சாப்பிடுவோம் இட்லி தோசைக்கு. வாங்க எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இளம் ஆட்டுக்கறியாக பார்த்து நல்லா எலும்பும் கறியுமா சேர்த்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா தண்ணி வடிஞ்சாச்சு. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மட்டன் நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஃபுல்லாக தண்ணி வடித்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கொழுப்போடு வாங்கி செய்யாதீங்க. இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் அங்கங்கே ஒட்டும், அந்த ஒட்டுற பதம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது ஒட்டுற பதம் மாறி தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்ச தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் சின்ன சைஸ் போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஃபுல்லாக கரையணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ இந்தளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு, அது கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்தளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு உரமாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அது என்னென்னா, 2 பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கசகசா, சீரகம், இது எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வதக்கி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் திறந்தாச்சு. நல்லா அதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி நல்லா சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக மசாலா சேர்த்து அப்படியே வேக விட போகிறோம். இப்போ நம்ம திரும்ப அதை அடுப்பில் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருக்கும்ல, அதுவே சேர்த்துக்கலாம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களுடைய டேஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கொதித்து திரும்ப வற்றி போயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே மட்டன் சிக்கன் செய்கிறீங்கன்னா ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளியை கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்காவது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த மசாலா கலவையை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. ஸோ கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப திக்னஸ்லாம் கொடுக்காது, நீங்கள் இப்படி அரைச்சி ஊற்றுறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஊற்றி கொதிக்க விடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஊற்றுங்க. அவ்வளோதான். இது மிக்ஸி ஜார்லேயும் கலந்து தண்ணி விட்டு கலந்து ஊற்றிடலாம். பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போது கம்மியான தீயில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கின அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் 2 பட்டை, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதில் வதக்கி விட்டிங்கன்னா டைரெக்டாக குழம்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் சிம்மில் போட்டு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ இவ்வளோதாங்க, மட்டன் இளங்குழம்பு தயார். இது இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை காலையில் தீபாவளி அன்னைக்கு அம்மா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்தோடனே இதை செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்டான இட்லிக்கும் இந்த குழம்புக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோடைய மற்ற வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் பாருங்கள். நன்றி.